யாரெல்லாம் உங்களை குத்தி கொடைஞ்சி நான்லாம் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே நீங்கள் பதிலடி கொடுப்பீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு, சுப செலவுகள் நடக்கும். செலவு உண்டு கட்டாயமாக. தனுசு ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு புதுவிதமான புதுமையை படைச்சிக்கிட்டே இருப்பீங்க. இறை அருள் மூலமாக உறுதியாக உங்களுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 99% இல்லைங்க 100% இருக்க போதுங்க. கிரகங்கள் அப்படியே அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கணும். உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னென்னா, பெருமாள் கோயிலுக்கு போகணும். உண்மையிலே பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழையிற மாதம்தான் புரட்டாசி மாதம். அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்க, புதன் பகவான். புதன் பகவான் இங்கே தான் திரிகோண ஸ்தானம் பெறுகிறார். அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, உங்களால் வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும், எல்லாருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும். நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற 11 மாதங்கள், கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் 12 மாதம், இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா 11 மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீ உணர்வுபூர்வமாக உணர முடியும். அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான். யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க. ஐயா, நான் ரெகுலராக போயிருக்கேன், பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நான் இன்னும் கும்பிடுவேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலனுக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி உள்ளே நுழைகிறார். அதாவது 17/9/2025 புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார். சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார். புதன் பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தான் இருப்பார். புரட்டாசி 16ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி துலாம் ராசிக்குள்ளே தான் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறார். கேதுவோடு இணைந்த சுக்கிரவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, சூரியனுடன் இணைந்த சுக்கிரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம். அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சகலமும் கைகூட போகுது. சகல பிரச்சனையும் இந்த புரட்டாசி மாதம் முதல் போராட்டங்கள் கவலைகள் எல்லாமே நீங்க போகுது. இன்னல்கள் இல்லாமல் இருக்க போகிறீங்க.
அப்படியே இறுக்கி பிடிச்சி அப்படியே வச்சு குத்திடுவேன் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி அத்தனை விதமான குத்துக்கள், கவலைகள், பிரச்சனைகள்லாம் அவங்கள விட்டு ஓட போகுது. குதிரை எப்படி ரேஸில் ஓடி வெற்றி பெறுதோ அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. இதெல்லாம் நடக்குமா, உண்மையா அப்படி மட்டும் கேட்கக்கூடாது. ஏன்னா நான் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட இந்த கோச்சார கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு, எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய அமைப்பு வச்சு தான் உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ரியலாக உணர்வுபூர்வமாக உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக நன்மை நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ யாரெல்லாம் உங்களை குத்தி கொடைஞ்சி நான்லாம் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே நீங்கள் பதிலடி கொடுப்பீங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி ஒரு ஆசிரியருக்குரிய அங்கீகாரத்துக்குரிய ராசி. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை நல்லா செக் பண்ணி பாருங்கள், தனுசு ராசினியர்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் குரு பகவான் ராசியுடன் தொடர்பு கொள்கிறார்களோ அத்தனை விதமான நபர்களுமே ஆசிரியராக இருப்பீங்க, அல்லது பேங்க்கில் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு கீழே குறைஞ்சது ஒரு 10 பேராச்சும் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் டீச்சிங் சொல்லிக் கொடுப்பீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் டீச்சிங் சொல்லிக் கொடுப்பீங்க, ஒரு அறிவுரை சொல்லுவீங்க. அந்த ஆற்றல் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒரு புதுமை படைக்க பிறந்த ஆண் அண்ட் பெண், இதுதான் உண்மை. தனுசு ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு புதுவிதமான புதுமையை படைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அம்மா பிரியர், அம்மானா உயிர், என் அம்மா தான்ப்பா என் உலகம், எங்கள் அம்மா சொல்லிவிட்டு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர் தான் நீங்கள். இதில் வந்து என்ன வரும் தெரியுமா, கல்யாணம் முடித்த பிறகு என்ன அம்மா, கல்யாணம் முடித்த பிறகு என்ன அம்மா, என் பேச்சை கேளுங்க அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவார், உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார். அப்போ என்னை பெத்த தாய்க்கு நான் மரியாதை கொடுக்காமல் இருக்க மாட்டேன்ப்பா, எங்கள் அம்மா தான் உயிர் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. உண்மையிலேயே நான் சொல்கிறது உண்மைன்னா பார்க்குற அன்பார்ந்த தனுசு ராசினருங்க கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் உங்கள் அம்மாவை எத்தனை பர்சன்டேஜ் உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்கிறத போட்டுவிடு, ஓகேவா? ஏன்னா தனுசு ராசி மேக்ஸிமம் வந்து அம்மா மேலே அவ்வளோ அளவு கடந்த பாசம் கொண்டவங்க. அப்படி நீங்களும் அம்மா ஒரே ஜெராக்ஸ் மாதிரி இருப்பீங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன். இது வந்து ராசியோட பொது பலன் பேசுகிறேன்னு நிறையா சொல்லலாம். தனுசு ராசியை பற்றி சொல்கிறாந்தா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த மாத பலனில் ஒரே ஒரு விஷயம் இப்போ மைண்டில் வந்துச்சு, அதனால சொல்கிறேன். ஏன்னா பிரபஞ்சம் என்ன சொல்லணும்னு நினைக்கிதோ நமக்கு அதை வந்து நம்ம சொல்ல வர வேண்டிய வார்த்தையை நம்ம சொல்லிடணும். அப்போ தனுசு ராசி அன்பர்கள் தாய் மேலே அளவு கடந்த பிரியம் வச்சவங்களாக இருப்பீங்க. இயற்கையாகவே அம்மா உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய 2 பேரும் ஜெராக்ஸ் மாதிரி தான். அம்மா ஒரிஜினலாக நீங்கள் ஜெராக்ஸ், அவங்களுடைய ஜெராக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே அம்மா மாதிரியே இருக்கான் பாரு அப்படிம்பாங்க. அப்பாங்கிறது அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க மேக்ஸிமம். உங்களுக்கு அப்பா வந்து இருக்கார், ஆனால் அம்மாவோடைய அப்படியே ஜெராக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேவா? அந்தளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. சுப செலவுகள் நடக்கும், செலவு உண்டு கட்டாயமாக. ஆனால் அது என்னென்னா சுப செலவாக மாறும். ஏதாவது உங்கள் வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுப்பீங்க, அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான முயற்சி எடுப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீட்டில் திருமணத்துக்குரிய விஷயங்கள் யாருக்கும் பார்க்குறீங்க, அல்லது உங்களுக்கே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் உறுதியாக அமையக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தரப்போகுது. உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிற பார்த்திங்களா, அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஏதாவது போராட்டத்தில் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது கஷ்டத்தில் இருக்குன்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய மூத்த சகோதரிகளுக்கு ஏதேனும் அலைன்ஸ் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமைவதற்கான பாக்கியம் உண்டாக போகுது. அதே போல் நம்மளுடைய தனுசு ராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துருக்கீங்களோ, குழந்தை பாக்கியம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் 10 குழந்தைகள் 12 குழந்தைகள் பெற்றாங்க. அதுக்கடுத்து என்னாச்சு 5 குழந்தை, அப்புறம் 3 குழந்தை, இப்போ என்னாச்சு 2 குழந்தைன்னாங்க. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. இப்போ ஃபுல்லாக குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக சுற்றிக்கிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, உணவு பழக்க வழக்கங்கள். அதே போல் மன அமைதி இல்லை, புரிதல் இல்லை. அதை தாண்டி தான் குழந்தை பாக்கியத்துக்கு டிப்ரெஷன் ஆகுது. அப்போ இந்த மாதம் நல்ல தெளிவான ஒரு மைண்டு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கணவன் மீது முழுமையான அன்பு காட்டுங்க, நீங்கள் உங்களுடைய மனைவி மீது உண்மையான அன்பு காட்டுங்க. குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க அந்த வருத்தத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையான உணர்வோடு உண்மையான அன்போடு பாசத்தோடு நீங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குனீங்கன்னா இறை அருள் மூலமாக
உறுதியாக உங்களுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 99% இல்லைங்க, 100% இருக்க போதுங்க. கிரகங்கள் அப்படியே அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகேவா? இங்கே போயிட்டு ஈகோலாம் வச்சுக்கிட்டு இருக்காது. ஏதாவது சின்ன சின்ன மன அழுத்தம் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், பாசத்தோடு பேசுங்க. யார்கிட்ட பேச போகிறீங்க? உங்களுக்குரிய உங்கள் மீது அன்பு காட்டின, உங்களுக்காகவே வாழக்கூடிய உங்களுடைய மனைவிட்ட பேச போகிறீங்க. உங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிற உங்களுடைய கணவர்கிட்ட பேச போகிறீங்க. அவ்வளோதான். சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, சொந்த பந்தம், இவங்கெல்லாம் நம்பாதீங்க. தனுசு ராசிக்காரங்க எப்போ தனக்காக வாழுகின்ற, தன்னுடைய குடும்பத்தை நேசிச்சுட்டு மற்றவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இடம் கொடுக்காம, இந்த சுற்று வட்டாரம் என்ன நினைக்குமோ ஏது நினைக்குமோ அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் நம்முடைய தனுசு ராசியில் பூராட நட்சத்திரம் பிறந்த நேயர்களுக்கு திருமண வாழ்க்கையில் உறுதியாக நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. மேபி இப்போ போராட்டத்தை சந்திக்கிறீங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கான வழிபாடு வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது திருமண வாழ்க்கையில் உள்ள போராட்டத்துக்கான வழிபாடு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அந்த வழிபாடை உங்களுக்கு உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸில் உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், உங்களுடைய நட்சத்திரம் இதை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பி விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணணும், எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், எனக்கு அனுப்புங்க. கட்டாயமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வழிபாடு, அற்புதமான வழிபாடு. இதை நீங்கள் ரியாலிட்டியாக பண்ணிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் என்ன சொல்லணும்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையை ரியாலிட்டியாக உணர்வீங்க. அதற்கான வழிபாடை நான் உங்களுக்கு எடுத்து தரேன். வேணும் நினைக்கிறவங்க மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம். அப்படி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல, ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கடலில் உள்ள முத்து மாதிரி. நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சிவகாசியில் இருக்கோம். சிவகாசி எல்லாருக்குமே தெரியும். சிவகாசினாலே என்னது, பட்டாசு தான். பட்டாசு படன்னு வெடிக்கும். அது மாதிரி நானும் நிறையா படன்னு வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும். நீங்களும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகாசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இது 2வது வருடம் நல்லபடியாக போய்க்கிருக்கு. வெளியூரில் இருக்கிற, வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது, பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், பட்டாசு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு பட்டாசுக்கான டேரிஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கான பட்டாசு, அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு, அதான் முக்கியமான விஷயம். எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம், ஆனால் வெடிக்கிற பட்டாசு படன்னு அப்படியே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம். ஓகேவா? மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும்
மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.